வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆன்லைன் தமிழ் டெக். இன்றைக்கி உங்கள் ஆன்லைன் தமிழ் டெக்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அதாவது எப்படி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வைக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்துருக்கு நியூ அப்டேட் பார்த்தீங்கன்னா, சேட், ஸ்டேட்டஸ், கால்ஸ் இப்படி 3 பிரிவாக கொடுத்துருக்காங்க. நம்ம யாருக்குன்னா சேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் போய் இந்த சேட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட காண்டாக்ட் வரும். அதில் நமக்கு தேவையானவங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ். இங்கே நம்மளுக்கு மை ஸ்டேட்டஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம போய் ஸ்டேட்டஸ் வைக்க முடியும். நீங்கள் மை ஸ்டேட்டஸை கிளிக் பண்ண உடனே உங்களோட கேலரியில் இருக்கிற வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துடும். இது எல்லாமே மொத்தமாக ஒன்றா வரதுனால நம்மளுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணி வச்சுக்கணும். நான் இப்போ இந்த வீடியோவை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண உடனே அந்த வீடியோ ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகும். என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து இப்போ அப்டேட் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேட்டஸ் ப்ரைவசிக்குள்ளே போங்க. நம்ம காண்டாக்ட் மட்டும் பார்க்குறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நம்ம விருப்பம் இல்லாதவங்க பார்க்காம இருக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன், நம்ம விருப்பம் இருக்கிறவங்க பார்க்குறதுக்கு ஒரு ஆப்ஷன், மை காண்டாக்ட் எக்ஸ்பெக்ட் ஒன்லி ஷேர் வித், இப்படி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய ஸ்டேட்டஸ்க்குள்ளே நான் போகிறேன். நமக்கு ஸ்டேட்டஸ்க்கு பின்னாடி 3 பாயிண்ட் இருக்குங்க பார்த்தீங்களா, இந்த ரைட்டில் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஐ மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நீங்கள் நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, யாரெல்லாம் பார்த்துருக்காங்கன்றத பார்க்க முடியும். ஒருவேளை நம்ம ஸ்டேட்டஸ் நமக்கு பிடிக்கல, அதில் பாதியிலே வந்து டெலீட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சோடனே உங்களுக்கு டெலீட் ஆப்ஷன் வரும். உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து டெலீட் ஆகிடுச்சு. அப்படி இல்லைனா 24 ஹவர்ஸ் கழித்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து உங்களோட வாட்ஸ்அப் விட்டு போயிடும். நீங்கள் மற்றவங்களோட ஸ்டேட்டஸை படிக்கணுன்னா, இது வந்து எனக்கு வந்து ஒருத்தர் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. இப்போ நான் அதுக்குள்ளே போகிறேன். இந்த மாதிரி லைன் போயிட்டே இருக்கும். ஒருவேளை அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படி கிளிக் பண்ணி பிடிச்சி படிங்க. நீங்கள் படிக்க வேண்டியதை படிச்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. இதுபோல் இன்னும் வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, ட்ரிக் ஆன வீடியோக்குள்ளே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஆக்ட் பண்ணுற வீடியோக்குள்ளே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக என்னோடய வீடியோக்குள்ளே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நிச்சயமாக பாருங்கள்.